பார்த்துறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பார்கள். அதாவது பெற்றோருடைய அதிகாரத்திற்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பார்கள் கடைசி காலத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர முதல் வசனம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். சரி, கர்த்தருக்குள்ளதான் கீழ்ப்படிய சொல்றோம். கர்த்தருக்கு புறம்பாய் அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னால் நீங்க கீழ்ப்படிய போறது இல்லை, கீழ்ப்படிய தேவையில்லை. ரைட்? சிம்பிள். பைபிள் வெரி கிளியர்லி சேஸ், மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது ரொம்ப அவசியம். ஸோ கர்த்தருக்குள்ளதான் பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படிய போறோம். ஆனா நல்லா கவனிங்க, பவுல் இங்கே பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லும்போது வெறும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதை குறித்து மட்டும்தான் பேசுகிறாரா? நம்ம வெறும் அந்த பெற்றோரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த கடைசி காலத்து ஆவியினுடைய ஒரு மிக பெரிய ஒரு செயல்பாடை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இங்க ஏன் அந்த தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்கிறார்? இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் தற்காலத்தில் இருக்கும் சமுதாயம், இந்த சமுதாயம் எல்லாவற்றுக்கும் விரோதமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது? கலகம் செய்து கொண்டிருக்கிறது, அதிகாரங்களை தகர்த்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. ரைட்? அவங்களுக்கு அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்க பிரியமே கிடையாது. அப்போ ஏன் பவுல் வெறும் பெற்றோருடைய அதிகாரத்தை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. நீங்க இந்த உலகத்துக்குள்ள பிறக்கும் பொழுது, நீங்க பிறந்து வளர்ந்து வரும்போது சந்திக்கும் முதலாவது அதிகாரம் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? தாய் தகப்பனுடைய அதிகாரம். விளங்குதா? ரைட்? நீங்க கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றீங்க? டீச்சர்ஸ் உடைய அதிகாரத்தை சந்திக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா இன்னொரு அதிகாரம் ஆக்சுவலாக உங்க மேல இருக்கு. என்ன அதிகாரம்னா அரசாங்கத்துடைய அதிகாரம். நீங்க இந்த உலகத்துல பிறந்த உடனே உங்க மேல இருக்கு. பட் டு யூ நோ இட்? தெரியாது உங்களுக்கு. எப்போ தெரிய வருது? நீங்க வளர்ந்து முதிர்ச்சி அடைந்ததுக்கு பின்பதாகத்தான் அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஆனா நீங்க வாழ்க்கையில ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் சந்திக்கிற ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி என்ன? தாய் தகப்பனுடைய அதிகாரம். விளங்குதா? அங்கேயே கீழ்ப்படிதல் இல்லைன்னா வேற எதுக்கும் கீழ்ப்படிய முடியாதுன்றதுனால தான் அந்த தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று போட்டுட்டாரு. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு சொசைட்டியுடைய ப்ராப்ளம் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாமல் இருப்பது இல்லை, அதிகாரத்துக்கு நாங்கள் கீழ்ப்பட்டு இருக்க மாட்டோம் என்ற ஒரு கலகத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ரிபெல்லியன் இன்றைக்கு சமுதாயத்துக்குள் இருப்பதுதான் இந்த கடைசி காலத்தின் ஆவி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரைட்? இந்த கீழ்ப்படியாமைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த கீழ்ப்படியாமைன்னு சொன்ன உடனே ஒருத்தர் சொல்றது நான் அதை செய்யாமல் இருப்பதுன்றது மட்டும்தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையில சொல்ல போனால் கிரேக்கத்தில் அப்பத்தேஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பல அர்த்தம் இருக்குது. அதில் 2 முக்கியமான அர்த்தம் சொல்கிறேன். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இது எங்கேருந்து வருது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் அர்த்தம் அதில் இம்பர்சுவேசபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதற்கும் இணங்க வைக்க முடியாத தன்மை உள்ளவர்கள் என்ற அர்த்தம். ரைட்? ஒரு நிமிஷத்துக்கு நம்ம தானியேலின் புஸ்தகத்துக்கு போக போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். ஒரு காரியத்தை மனதில் வைத்து நீங்கள் வாசிங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த கடைசி காலத்திலே வரக்கூடிய இந்த எல்லா தன்மைகளும் யாரிடத்திலிருந்து வருகிறது? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியிலிருந்து வருகிறது என்பதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட் ஆஸ் அப்போஸ்ட் டு த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் ஆவிக்கு விரோதமான ஒரு ஆவியாய் செயல்படுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, வாசிங்க. தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் அந்த தூதன் தானியேலோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் போது மேற்குல இருக்கிற ராஜா, தெற்குல இருக்கிற ராஜா, அந்த ராஜா, இந்த ராஜான்னு பல காரியங்களை ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸை சொல்லிக்கிட்டு வராரு. ஆனால்
இந்த வார்த்தைக்கு வரும்போது டோன் மாறுது பாருங்க. 11:36 வாசிக்கலாம். டேனியல் 11:36. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும். சரி, நிர்ணயிக்கப்பட்டது நடந்தே. ரைட். சோ இங்க ரொம்ப தெளிவா அதே சேம் ஸ்பிரிட் அங்க இருக்குது. ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவன் தனக்கு விருப்பம்படி செய்வான். அது மட்டுமல்ல, தேவன் என்னப்படுவது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை பெரியவனாக்கி அதற்கு விரோதமாய் பேசுவான். அப்போ வெரி கிளியர்லி இங்க பாத்தீங்கன்னா, he is a rebel against all established authority. நியமிக்கப்பட்டிருக்கிற, நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற எல்லா அதிகாரங்களுக்கும் விரோதமாய் செயல்படுகிறவனும் அதற்கு மேலாக தன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறவனாய் இருக்கிறான். ரைட். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிறது இணங்க பண்ணுவதை குறித்து. ஸோ 37ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாம். தானியேல் 11:37, டேனியல் 11:37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி. ஓகே, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. முதல்ல சொல்லியிருக்கு பிதாக்களின் தேவர்களை மதியாமல், கடைசியில சொல்லியிருக்கு எந்த தேவனையும் மதியாமல். இந்த ரெண்டு தேவன் தேவன் என்று சொல்லுகிற இடத்துலயும் அதிகாரம் இருக்கிறது. ரைட். தேவன் எனப்படுகிறதற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் அத்தாரிட்டி. ஆனா நடுவுல ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன சொல்றாரு அங்க? ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை மதியாமல். சரி, ஸ்திரீகளின் ஸ்நேகம் அதிகாரமா உறவா? உறவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு காரியம். தட் இஸ் த ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப் கிரியேட்டட் பை காட். ஏதேன் தோட்டத்துல தேவன் முதலில் சிருஷ்டித்தது யார? ஆதாமையும் ஏவாளையும். தகப்பனையும் மகளுமாய் அவர்களை சிருஷ்டித்தாரா? எப்படி சிருஷ்டித்தாரு? கணவன் மனைவியாகத்தான் சிருஷ்டித்தார். ரைட். அதுதான் தேவன் உருவாக்கின முதல் உறவு. ஓகே, இப்போ உருவாக்கிட்டு அந்த ஆதாம் கிட்ட என்ன சொல்றாரு? ஏவாளை உருவாக்கி கொண்டு வரும்போதே சொல்றாரு, ஆதாமே இவள் உன் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள் அப்படின்னு ஆதாம் சொல்றாரு. இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மனுஷன் தகப்பனையும், தகப்பன் தாய் எங்கங்க இருக்கிறாங்க? ஆதாமுக்கு யாருங்க தாய் தகப்பன்? ஏவாளுக்கு யாருங்க தாய் தகப்பன்? தாயும் தகப்பனும் இல்லாத காலத்துல கூட அவர் சொன்னாரு, தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியுடன் இசைந்திருப்பான். So the very first relationship that God created was the relationship between husband and wife. வழங்குதா? அந்த அடிப்படை ரிலேஷன்ஷிப்பையே மதிக்காதவன் அந்தி கிறிஸ்துனா வேற எதையும் அவன் என்ன செய்ய போறதில்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? வழங்குதா? தாய் தகப்பனை நீங்க சூஸ் பண்ண முடியாது. ஆண்டவர் நிர்ணயிக்கிறார், நீங்க அங்க பிறக்குறீங்க. ஆனா அந்த மனைவியோ கணவனையோ சூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா? அதையும் மதிக்காத, அந்த அன்பு காட்டி தன்னை ஒரு இடத்துக்குள்ள கொண்டாடக்கூடிய ஒரு பெண்ணை கூட அவன் என்ன செய்ய மாட்டானா? கவனிக்க மாட்டானா? அசட்டை பண்ண மாட்டானா? he rids himself of all the possibilities of being brought into obedience. வழங்குதா உங்களுக்கு? இப்போ நல்லா கவனிங்க. இன்றைக்கு அதே போல தான் எங்கேயும் இணங்க பண்ண விடாமல் அந்த ஆவி தற்காலத்தின் சமுதாயத்திற்குள் நுழைந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் இன் த ஹோம். வீட்டுக்குள் ஆரம்பித்து தாய் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படியாத நிலைக்குள் கொண்டு வந்துருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கடைசி காலத்தில் இது நடக்கும் என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசி ஏற்கனவே முன்னுரைத்திருக்கிறார். அதாவது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது என்னன்னா, ரிஜெக்ஷன் ஆஃப் கவனன்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், உடன்படிக்கையின் உறவுகளின் முறிவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நீ கேள்விப்படுகிறீங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மெட்ராஸ்லலாம் கேட்டிங்கன்னா டக்குன்னு டான் அடிப்பாங்க. ஏன்னா அது காமனாக போயிருச்சாங்க. ஏன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்? உன்னோட நான் என்ன செய்ய மாட்டேன்? உடன்படிக்கைக்குள்ளே வரமாட்டேன். ஆனால் அந்த உடன்படிக்கைக்குள் இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் எல்லாம் எனக்கு விதவுட் எனி கமிட்மெண்ட் எனக்கு வேணும். விளங்குதா இப்போ உங்களுக்கு?
ரைட்? இது தற்காலத்தின் ஆவி, கலகம், கீழ்ப்படியாமையினால் உண்டாகிற ஆவி. சரி, இப்போ இங்க வாசிங்க மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவார். சரி, நல்லா அங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது? கடைசி காலத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உலகத்தில் இருக்குமாம்? பிதாக்களும் பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க? பிதா இந்த பக்கம் திரும்பினார்னா, தகப்பன் இந்த பக்கம் திரும்பினார்னா, பிள்ளைகள் அந்த பக்கம் திரும்பி நிற்கிற ஒரு பிக்சர் அங்கே கிடைக்குது. விளங்குதா? நமக்கு அந்த பிக்சர் தான் வேணும். அதுதான் கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமும் கடைசி காலத்தில் செயல்படும் ஆவியின் விளைவுமாய் இருக்கிறது. விளங்கிட்டா உங்களுக்கு? ரைட்? ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. அடுத்த அர்த்தம், முதலாவது அர்த்தம் என்னன்னா, நான் சொன்னேன் இம்பர்சுவேசபிள், இணங்க பண்ண முடியாத ஒரு நபராய் இருப்பார்கள். இணங்க பண்ணுவதற்கு அங்கே வேற ஒருத்தர் இருக்கிறாங்க. அடுத்த ஒரு அர்த்தம் அதற்கு என்னன்னா, இணக்கமற்ற அல்லது நான் கம்ப்ளையன்ட். அதாவது இந்த வார்த்தை எங்க வரும் அப்படின்னா, ஒரு சட்டம் இருக்கிறது அல்லது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது, ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க இப்படி செய்யுங்களேன் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறாங்க, அல்லது அவங்க ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறாங்க, அல்லது நம்மகிட்ட ஒன்று எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதற்கு நான் எவ்விதத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன்? கொஞ்சம் கூட அசைய மாட்டேன், கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் தான் இணக்கம் அற்றவர்கள் என்று சொல்லுகிறவர்கள். ரைட்? இப்போ இந்த இடத்துல நம்ம யாரை பார்க்குறோன்னா, அது பெற்றோருடைய கட்டளைகள், விருப்பங்கள், அவர்களுடைய அளவுகோல்கள், இதற்கெல்லாம் விரோதமாய் செயல்படுகிற ஒரு சந்ததி என்று சொல்லி அந்த 2 தீமோத்தேயின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஒன்றையும் வாதினாலாவது பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவான். சொல்லியிருக்கு, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? நீ பிறனுக்கானதை பார்த்து 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 உனக்கு நேரமே இல்லாம போயிருது, அதனால டேக் சம் மீ டைம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முக்கியமா அந்த டார்கெட் வைக்கிறது யாருன்னா பெண்களை. ஏன்னா பெண்கள் என்ன செய்யறாங்க? 24/7 வேலை இருந்துகிட்டே இருக்குது. பிள்ளைகளை பார்க்கணும், கணவனை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும். போதாதைக்கு இந்த காலத்துல வேலை செய்கிற பெண்கள் அதையும் பார்க்குற, நீ பிள்ளையும் பார்க்குற, நீ குடும்பத்தையும், உனக்குன்னு ஒரு மீ டைம் எடுத்துக்கோ. மீ டைம்னா என்னன்னா, அவங்க ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு காஃபியோ டீயோ அவங்களுக்கு பிடிச்சதோ ஸ்நாக்ஸோ எடுத்துக்கொண்டு போய் தனியாய் உட்கார்ந்துருப்பார்களாம். யாருமே அவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதாம். அந்த நேரத்தை அவர்கள் அப்படியே வந்து தங்களுக்கு என்று அதுக்கு தான் காலையில் ஒரு ஜப நேரம்னு ஒரு நேரம் இருக்குது. தனியாக உட்கார்ந்தீங்கன்னா யார் வேணால் வந்து கூட உட்காரலாம், ஆண்டவரும் வரலாம், பிசாசும் அங்கே வந்து தேவையில்லாதது உங்கள் காதில் ஓதிட்டு போகலாம். விளங்குதா? அதுக்கு தான் காலையில் ஒரு பைபிள் வாசிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம், அந்த மீ டைம் நமக்கு போதுமான டைமு. விளங்குதா? நம்ம வாழ்க்கை நம்முடையது இல்லை. நம்ம வாழ்க்கை நம்மில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே நமக்காக பலியாய் கொடுத்த அந்த ஆண்டவருக்கே சொந்தமாக இருக்கிறது. அவருக்கு கொடுங்க, உங்கள் மீ டைமை அவரோட செலவு பண்ணுங்க. ரைட்? அதனால தான் இன்னைக்கு மகிமையும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டு அவர் எல்லாருக்கும் மேலான நாமத்தை பெற்று மேலே உட்கார்ந்துருக்கிறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு வாஞ்ச இருக்கு? எனக்காக அல்ல மற்றவர்களுக்காக நான் வாழணும்னு எத்தனை பேருக்கு வாஞ்ச இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாக நம்ம பாதி பேர் கையை தூக்க மாட்டோம். ஆனால் நான் இப்படி கேட்குறேன், இயேசுவை போல எவ்வளவு தாழ்த்தப்படுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் உயர்த்தப்படணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? இருக்குல்ல எல்லாருக்கும். அதுக்கு ஒரே வழி, உங்களுக்காக வாழாதீங்க, பிறருக்காக வாழுங்க. வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்ல. நீங்கள் பிறருக்காக வாழ 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 தேவன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தூக்கிக்கிட்டே போவார். செல்ஃப்லெஸ்னஸ், செல்ஃபிஷ்னஸ் அப்போஸ் டு செல்ஃப்லெஸ்னஸ். இது கிறிஸ்துவனுடைய ஆவி. செல்ஃப்லெஸ்னஸ், செல்ஃபிஷ்னஸ், சுயத்துக்காக வாழ்கிறது என்பது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரைட்? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 தெசலோனிக்கர் 2:3-4 வசனங்கள் வாசிக்கலாம். 2 Thessalonians chapter 2 verses 3 and 4.
எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஒரு நிமிஷம் இங்க நிறுத்தலாம். ஒரே ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புறேன். இந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய, ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லி நாங்கள் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரீஸில் ஒரு நியூஸ் லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அப்போ அதில் வந்து அந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை பற்றி பேசும்போது கடைசியாக டெரிக் பிரின்ஸ் சொல்லும்போது ஹீ வில் ஹாவ் டு ஏதோ ஒரு வார்த்தை போட்டார். ஹீ வில் ஹாவ் டு அந்த சபையை ஊடுருவ வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறார். இப்போ இதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்கள் போட்டுட்டோம். போட்ட உடனே ஒருத்தர் நார்த் இந்தியாக்காரரு அவர் வந்து எங்களோட சண்டை போடுறாரு. அது எப்படி அந்தி கிறிஸ்து சபையை ஊடுருவான்? ஊடுருவவே முடியாது. அது தேவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ள அந்தி கிறிஸ்துவால ஊடுருவ முடியாது. இன்னைக்கு நான் சொல்ற காரியத்தை வச்சு பார்க்கும்போது அந்தி கிறிஸ்து சபையை ஊடுருவி இருக்கிறானா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். நான் இதை ரொம்ப ஆனஸ்டா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம என்ன யோசிக்கிறோம்? நான் தான் அங்க மேல உயர்ந்து இருக்கணும், என்ன மேல உயர்த்தி வச்சாங்கன்னா தான் நாங்க போவேன், அல்லனா நான் போகவே மாட்டேன் இல்லையா? என்னை அவமானப்படுத்திடுவாங்க அல்லது என்னை ரொம்ப கீழ்த்தரமா அங்க நடத்துவாங்க, நாங்கள் போக மாட்டேன்னு தானே நம்ம சொல்கிறோம். சபையே நான் உங்களை தான் பார்த்து கேட்குறேன், உண்டா இல்லையா? என்னை வந்து கனம் பண்ணுகிற இடம், என்னை தூக்கி மேலே வைக்கிற இடத்துக்கு மட்டும்தான் நான் போவேன். என்ன சொல்லுவோம்? மதியாதவன் வாசலை மிதியாதே அப்படின்வோம், ரைட்? அது கிறிஸ்துவினுடைய ஆவி இல்லைங்க. அங்கே போய்தான் ஆகணும் அப்படின்னா போங்க. நீங்கள் போய் எல்லா தாழ்மையோடும் அங்கே நிற்கும்போது உங்களுக்குள் இருந்து கிறிஸ்து மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. வழங்குதா? ரிமெம்பர் தட். அதாவது இட்ஸ் நாட் லூசிங் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அங்கே போனால் வரும்னு தெரியும், ஆனாலும் அங்கே போய் நீ கொடுத்தாலும் கொடு, கொடுக்காட்டியும் போ, ஆனால் நான் உன்னுடைய சந்தோஷத்தில் உன்னை வாழ்த்த வந்திருக்கேன் அல்லது உன்னுடைய துக்கத்தில் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறேன்னு போயிட்டு வாங்க. புரியுதுங்களா? நமக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை தான் நாம் தேட வேண்டும். அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்குன்னா அந்த வசனத்தில், உங்களிலும் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மற்றவர்களை என்ன செய்யுங்க? மேன்மையானவர்களாய் எண்ண கடவீர்கள். நான் சொல்லிட்டு இருக்கிற வசனம் பிலிப்பியர் 2:3-4. உங்களை காட்டில என்ன செய்யுங்க? மற்றவர்களை உங்களை விட மேன்மையாக எண்ணுங்க. Count others to be more worthy than you. ஏன்? அதுதான் கிறிஸ்து செய்தார். பாவியா இருந்த நமக்கு, நாசமா போயிருந்த நமக்கு தேவனுடைய ஒப்பற்ற நிறைவுள்ள பரிசுத்தமுள்ள குமாரன் தம்மைத்தாமே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து பலியா கொடுத்தார்னா, சாதாரணமான மக்களாகிய நாம் மற்றவர்களுக்காக நம்ம விட்டு கொடுப்பது பெரிய விஷயம் கிடையாது. விளங்குதா? ஸோ மற்றவர்களை நம்மிலும் அதிகமாய் நாம் எண்ணுவோம் என்று சொன்னால் கீழ்ப்படிவது ஒரு கஷ்டமான காரியமாகவே இருக்காது. இன்னைக்கு ஏன் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்லைன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பிக் டிஃப்ரென்ஸ் சொசைட்டியில். நம்மலாம் டிஜிட்டலி அவ்வளோ எஜுகேட்டட் கிடையாது, பிள்ளைங்கெல்லாம் டிஜிட்டலி எக்விப்டு, எல்லா விதத்துலையும் பல விதத்தில் நம்மளை விட நல்லா. உடனே அவன் என்ன சொல்கிறான்? உனக்கு ஒன்றும் தெரியாது, சுமார் சொல்கிறானா? புரியுதா? இங்கே தான் பிரச்சனை வருது. உங்கள் பிள்ளைங்களை சின்னதுலேருந்தே நீங்கள் வளர்க்கும் போதே என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணும்? மற்றவர்களை உன்னிலும் மேன்மையாக நீ எண்ணுவாயாக. நிறைய வீடுகளில் பெற்றோரை சரிசமமாக பேர் சொல்லி கூப்பிட சொல்லுவாங்க. வாடா போடான்னு பேசும் பிள்ளை. நான் உடனே எங்கேயா இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் நான் சொல்லுவேன், டோன்ட் லெட் யுவர் சைல்ட் ட்ரீட் யூ தட் வே. உங்களை உங்கள் பிள்ளை அப்படி நடத்து. ஐயோங்க, அவன் செல்லமாக சொல்கிறாங்க. இந்த செல்லமாக சொல்கிறதான் பின்னாடி அவன் காலத்தை கொல்லும். விளங்குதா? அவன் வாழ்க்கையும் வீணாக போயிடும். தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசிப்ளின் இன் த ஹவுஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ். நம்ம கீழ்ப்படிய கற்றுக் கொடுத்து அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்க நம்ம கற்றுக் கொடுத்தோன்னா தான் அவன் வெளியில் போகும்போது அவன் நல்ல ஒரு பர்சனாக
அவன் கீழ்ப்படிய வேண்டிய அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டு இருப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? வழங்குதா? 5 வளையாததை 50 நீங்க வளைக்க முடியாது. அதனால சின்னதுலயே கற்றுக் கொடுங்க. அந்த ஆத்துமா உங்களுடைய பொறுப்புன்றத மறந்துடாதீங்க. வழங்குதா? ரைட். இப்போ இங்க ரொம்ப தெளிவா அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவன் விசுவாச துரோகம் செய்து, ஓகே, அந்த பாவ மனுஷன் வெளிப்படுவான். ஓகே, அடுத்தது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், ஓகே, எதிர்த்து நிற்கிறவன், ரெபெல்லியன். அடுத்தது தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும். தேவன் என்னப்படுகிறவர் அப்படின்னு சொன்ன உடனே என்ன அர்த்தம்? God is the one who has authority. தேவனிடத்தில் அதிகாரம் உள்ளது. அப்ப இவன் என்ன செய்யறானாம்? தேவன் என்னப்படுகிறதற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறான் என்று சொன்னால் அதிகாரங்களை அவன் மதிப்பது இல்லை. அதிகாரத்தை மதிக்காததுனால அவன் கீழே அவன் என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படியவும் மாட்டான். ரைட், தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நல்லா கவனிங்க. he knows he is not God. அந்தி கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும் நான் தேவன் இல்லை. ஆனால் என்ன செய்வானாம்? தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஸ்தானத்திலே உட்கார்ந்து கொண்டு தன்னை தேவனை போல் காண்பிப்பான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நடிப்பான். புரியுதா? ஆக்ட் தான் பண்ணுவானே தவிர அவனால என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அதை எடுத்துக்கொள்ள முடியாதுன்றத அவனுக்கு நல்லாவே, ஹல்லேலூயா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ இந்த காலத்தில் இருக்கிற சமுதாயம் எப்படி இருக்குன்னா, அவர்களும் இதே ஆவியில தான் என்ன செய்றாங்க? செயலாற்றுகிறாங்க. அதிகாரங்களை நாங்கள் மதிக்க மாட்டோம். அதிகாரம் என்னப்படுகிறது ஒன்று இருந்தால் நாங்கள் நிச்சயமாய் அதற்கும் விரோதமாய் தான் நிற்போம் அப்படின்னு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த வாக்கியத்தை கேட்டிருக்கீங்க? ரூல்ஸ் ஆர் மென்ட் டு பி broken. சட்டங்கள் தகர்க்கப்படுவதற்காகவே இருக்குதுன்னு சொல்ற சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அதிகாரங்கள் தகர்க்கப்படலாம் என்று சொல்லி இந்த சமுதாயம் சொல்லுது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கலாம். ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரைட். இப்ப இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அதிகாரம் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவன் அதிகாரத்தை விரும்புகிறவரிடத்தில் கொடுக்கிறார். ஆனா பெறுகிறவர்கள் அதை சரியாகத்தான் பயன்படுத்துகிறார்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நிறைய நேரத்துல துஷ்பிரயோகம் நடக்கத்தான் செய்கிறது. அவர்கள் அதிகாரத்தை தாங்களே மதித்து நடக்க மாட்டாங்க. சில நேரத்துல இல்லாமலும் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை என்ன செய்வாங்க? தவறாகவும் பயன்படுத்துவார்கள். ரைட். அதிகாரங்கள் எப்பொழுது நம்முடைய நன்மைக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். ரைட்டா? ஆனா இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது சொல்றாரு அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு அந்த அதிகாரத்துக்கு வாசித்துருங்க. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ரைட். நல்லா கவனிங்க. அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமல் போனோம் என்று சொன்னால் ஆக்கினை தீர்ப்பு வராமல் போகாது. நல்லா கவனிங்க. இதற்கு எதிர்மறையானது என்னன்னா வாசிக்கலாம். எபேசியர் 6:2-3 வசனங்கள். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. தேவன் 10 கட்டளைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரே அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம், சொரூபத்தை செய்ய வேண்டாம் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது திடீரென்று தாய் தகப்பனுக்கு வந்தாரு. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொன்னவர் சாதாரணமா அதை சொல்லல. முதல் கற்பனை வாக்குத்தத்தத்தோடு இணைந்த கற்பனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் கட்டளை. என்னது? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எதற்காக? உன் ஆயுசு காலம் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும். எத்தனை பேருக்கு நன்மை உண்டாகணும்னு நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில?
இல்லை எனக்கு நன்மையே வேணாம் தீமையே போதுன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? கிடையாது. ரூல்ஸ் ஆர் மென்ட் டு பி ப்ரோக்கனுங்க. பரவாயில்ல, பிரேக் பண்ணி சொல்லணுன்னா சொல்லுங்கள். சொல்வீங்களா? யாராச்சும் எனக்கு தீமையே உண்டானால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க, ரைட்? அதே போல் என் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேணாங்க, நான் சீக்கிரமாக போய் சேர்ந்தா பரவாயில்ல. இந்த சீக்கிரமாக போய் சேரணும்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுத்து குடின்னு சொல்லுங்கள், குடிக்க மாட்டாங்க, குடிக்கவே மாட்டாங்க. போனோம்னு சொல்லுவாங்க. அந்த சாகக்கூடிய ஒரு சிக்னஸ் வந்துருச்சு, பயங்கரமாக சிக்காயிட்டாங்க, பயங்கரமாக பிரச்சனை, ஐயோ எனக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு எப்படியாச்சும் காப்பாற்று. அப்போ வரும் உண்மை வெளியில், ரைட்? சொல்கிறதெல்லாம் வாயில தாங்க. எந்த மனுஷனுக்கும் வாழ்நாட்கள் வேணான்னு யாருமே நினைக்கிறது இல்லை. நீடித்து இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஆயுசு நாட்கள். அது நீடித்து இருக்கணும், உங்களுக்கு நன்மை உண்டாகணும்னா என்ன செய்யணும்? அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டு நடங்க. விளங்குதா? இது வெறும் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிற விஷயம் இல்லைங்க. சின்ன பிள்ளையிலேருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் உரியது. நாம் தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது நமக்கு நன்மையை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 17:2. புத்தியுள்ள வேலைக்காரன் லச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான். ஓகே, ஸோ முதலாவது நம்ம பார்த்தோம், நம்ம அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியலனா என்ன ஆகும்? நன்மைக்கு பதிலாக தீமை, ஆக்கினை தீர்ப்பு தான் நமக்கு வரும். ரெண்டாவதாக என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு பையன் இருக்கிறான், அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கல, ஆனால் வேலைக்காரன் அந்த வீட்டெஜமான் தகப்பன் சொல்லுகிறது எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக செய்கிறான். என்ன ஆகும்? காலப்போக்கில் பையன்கிட்ட சொல்கிறத விட என்ன செய்வார்? வேலைக்காரன்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவார். காரணம் என்ன? இவன்கிட்ட சொன்னால் இவன் என்ன செய்ய மாட்டான், கேட்கவே மாட்டான். நம்ம சொன்னால் இவன் இணங்கி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டான். ஸோ இவன்கிட்ட சொல்ல வேண்டாம், இனிமேல் என்ன செய்வோம்? வேலைக்காரன்ட்ட சொல்லுவோன்னு சொன்ன உடனே இப்போ என்ன ஆயிடுது? அவனுக்கு கீழ் இருக்கிறவன், உங்களை போட்டுக்கோங்க, உங்களுக்கு கீழ் இருக்கிறவன் என்ன செய்கிறான்? உங்களுக்கு கீழ் இருக்கிறவன் உங்கள் தலைக்கு மேல் ஏறி விடுகிறான். நீங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு நடக்காவிட்டால் உங்களுக்கு கீழ் இருக்கிறவன் உங்களை ஆண்டு கொள்ள ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு அதிகாரம் இருந்தும், நல்லா கவனிங்க, அவன் பிள்ளைதான், அவன் குமாரன் தான், அதிகாரம் அவன்கிட்ட இருக்கு, பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறான். ஆனா இட் பிகம்ஸ் இன்எஃபெக்டிவ், பயனற்றதாய் போய்விடுகிறது. எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்ற காரியம்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனாலதான் கீழ்ப்படிந்து நடக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 8:9 அந்த 100க்கு அதிபதி அழகா சொல்றான், அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயும் நான் இருக்கிறேன், என்னுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஒருவனை பார்த்து வா என்று சொன்னால் வருகிறான், போன்னு சொன்னா போறான். ஏன் போறான்? நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதுனால. எனக்கு மேல இருக்கிற அதிகாரத்துக்கு நான் என்ன செய்யறேன்? எப்பவுமே நான் கீழ்ப்பட்டிருக்கிறதுனால தான் எனக்கு கீழ் இருக்கிறவன் என்ன செய்யறான்? நான் சொல்லும்போது கேட்கிறான். அந்த வசனத்தை வேணா வாசிக்கலாம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். ஓகே, நல்லா கவனிங்க. எத்தனை பேருக்கு பிசாசை பற்றி இயேசு நாமத்தினால போ அப்படின்னு சொன்னா அவன் போகணும்னு ஆசை இருக்கு? காற்றே கடலே இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொன்னா உடனே நிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? சரி, பல நேரத்தில் செய்யறோம், நடக்க மாட்டேங்குது இல்லையா? பிரச்சனை அதுல இல்லைங்க. இயேசுவின் நாமம் எல்லாவற்றையும் ஜெயித்த வல்லமை உள்ள நாமம். அந்த வல்லமையை மாற்ற முடியாது. There is authority in the name of Jesus, more than power. சரியா? பிரச்சனை என்ன தெரியுமா? அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறீங்க, ஆனா நீங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு நடக்காததுனால, அதிகாரம் உங்கள்கிட்ட இருந்தும் நீங்க பயன்படுத்தின பிசாசு நீ மட்டும் ஒழுங்க, என்னமோ ஆண்டவர் சொன்னதெல்லாம் நீ கேட்டுட்ட மாதிரி, நான் எதுக்கு நீ இயேசுவின் நாமத்தை சொன்னா நான் கேட்கணும், நீ அந்த இயேசுவின் நாமத்துக்கு கீழ்ப்படுத்த நடக்கல அப்படின்னு சொல்லி பிசாசு உங்களுக்கு என்ன செய்யறான்? உங்களை டிஃபை பண்ணி நிற்கிறான். இன்னைக்கு நமக்கு கிரேட்டர் அத்தாரிட்டி வேணும்னா ஒரே ஒரு காரியம்,
தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். எப்படிங்க செய்யறது? எப்படி இந்த உலகத்தின் ஆவியிலிருந்து பிரிந்து நிற்கிறது அப்படின்னு கேட்டா 1 யோவான் 5:2-3 நமக்கு வழியை சொல்லுகிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போதே தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஓகே, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. சரி, 2 விதத்துல நீங்க கீழ்ப்படிதலை கொண்டாடலாம். ஒன்று, கையில் குச்சியை வச்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைய பார்த்து சீரியா இல்லைன்னா மண்டையை உடச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும்? உங்களை பார்த்து பயந்து அலறி அடித்து நீங்கள் சொல்கிறத செய்யும். ஆனால் அது உண்மையான கீழ்ப்படிதல் அல்ல. அது பயத்தினாலே வந்த கீழ்ப்படிதலாக இருக்கிறபடினால் அது அடிமைத்தனத்துக்கு ஏதுவானதாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பிள்ளைய பார்த்து சொல்கிறீங்க, செல்லமே, கண்ணே, அம்மா சொல்கிறேன்ப்பா, அப்பா சொல்கிறேன்ப்பா, இதை செய்றியாப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாதது நீங்கள் அப்படி அன்போடு சொன்ன உடனே படக்குன்னு செஞ்சுட்டு போயிடும். அந்த அன்பினால் வரும் கீழ்ப்படிதல் தான் உண்மையான கீழ்ப்படிதல். ஏனென்றால் மனதினாலும் சரி செயலினாலும் சரி உங்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். புரிஞ்சதா? ஆதிக்கத்தினாலே வருகிற கீழ்ப்படிதல் செயலில உண்டாகலாம், ஆனால் உள்ளான மனுஷன்ல உண்டாகவே. தேவனுக்கு வேண்டியது அன்பினால் உண்டாகும் கீழ்ப்படிதல். அதனால அவர் சொல்றாரு, நீங்க உண்மையிலே என்ன நேசிச்சிங்கன்னா, என்னை தகப்பனா அறிந்திருந்தீங்கன்னா. இப்போ புரியுதா என்ன சொல்றாருன்ட்டு? தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பன்மாரிடத்திலும் திருப்புறதுன்றது முதலாவது ஸ்டார்ட்ஸ் வித் காட் த ஃபாதர். பிதாவாகிய தேவனோட ஆரம்பிச்சாதான் பிள்ளைகளிடத்தில் உறவு கரெக்டு ஆகும். விளங்குதா உங்களுக்கு? நம்ம தகப்பனிடத்தில் திரும்பி அந்த தகப்பனுடைய அன்பை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால். ஆராதனையில் ரொம்ப அழகான ஒரு சித்திரம் இருக்கு. என்னன்னா, அந்த பழைய ஏற்பாட்டு கூடாரத்தை பார்த்தீங்கன்னா மகாபரிசுத்த ஸ்தலத்தில் தான் ஆண்டவர் இறங்கி வந்து தன் ஜனங்களோடு பேசுவார், ரைட்? ஆனால் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற வழி நெடுக்க வெளியில் பலிபீடம் தொடங்கி கடல் தொட்டி அப்பங்கள் சமூகத்து அப்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்துவ குறிக்கிறது தான், ரைட்டா? பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி வெளிப்பிரகாரத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடல் தொட்டி தண்ணீர், தேவனுடைய வார்த்தை, சுத்திகரிக்கும் வார்த்தை குறிக்கிறது. வார்த்தை யாருங்க? கிறிஸ்துவே வார்த்தை, வார்த்தையே கிறிஸ்து. உள்ள போறீங்க சமூக தப்பங்கள், அகெயின் பிரெட் கிரைஸ்ட குறிக்குது. ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். சுய சித்தத்தை உடைச்சி அவரோட இணைஞ்சிட்டீங்க, கிறிஸ்துவோடு கூட இணைந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிதாவினுடைய சமூகத்தில் நிச்சயமாய் வந்து சேருவீர்கள். அல்லேலூயா. அப்படி வர்ற வழியில தான் இந்த தூப பீடம் இருக்கு. அங்கே தான் கிறிஸ்துவோடு கூட ஆராதனையின் மூலமாக இணையும் போது தான் அந்த தூப பீடத்தில் இருக்கிற தூபத்தையும் எடுத்துக்கிட்டு ஆசாரியன் உள்ள நுழைய முடியும். நீங்கள் பிதாவினுடைய சமூகத்தில் சேதம் இல்லாமல் வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு கூட இணைந்து கிறிஸ்துவினுடைய ஆவி உங்களிலும் நீங்கள் கிறிஸ்துவிலும் இருந்தால் இந்த பிதாவினுடைய சமூகத்தில் வந்து சேர்ந்துருவீங்க. அங்கே வந்தோடனே அவர் முகத்தை பார்த்தா அன்பு தானா வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்காக செய்தது அவ்வளோ. அந்த தகப்பனுடைய அன்பில் வேரூன்றி நிலை பெற்று நில்லுங்கள். நீங்கள் கீழ்ப்படியாமல் போகவே மாட்டீங்கங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாயும் உலகத்தை விட்டு பிரிந்து நிற்கிறவர்களாயும் இருப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுந்து நிற்போமா ஆண்டவருடைய சமூகத்தில்? இன்றைக்கு எழுந்து நின்று நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் எங்கெல்லாம் இன்னமும் உம்முடைய அளவுகோலின்படி கீழ்ப்படியிலையோ இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதலை எங்களுக்குள்ள கொடுங்க. கீழ்ப்படியாமைகளை எடுத்து போடுங்க. இணங்காதவர்களாய் இணக்கமற்றவர்களாய் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு மற்றவர்களை எங்களிலும் பெரியவர்களாக எண்ணி நாங்கள் தாழ்மையோடு நடக்கவும், அப்பா உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யவும், உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்குள்ள கிருபையை தாங்கப்பா. Give us the grace, Lord. Give us the grace to obey, Father. கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை கழுவுங்க. ஆண்டவரே, என் சிந்தைகளை கழுவுங்க. ஆண்டவரே, என் மனநிலைகளை கழுவி சுத்திகரிங்க. ஆண்டவரே, அப்பா எல்லா கலகத்தையும் எடுத்து போட்டு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க உம்முடைய வழியை எனக்கு போதித்து தாரும். ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை செய்கிறேன் என்று சொல்லுவோம்.